அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் உயர்ந்த மதுரை அமர்வு முன்ஜாமீன் கோரி வழக்கினை தாக்கல் செய்துள்ளனர். அது செப்டம்பர் 27 நடைபெற்ற நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராது, துரதிருஷ்டமானது. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடியதாலும் போதுமான காவல்துறை பணியமர்த்தப்படாதமே இந்த நிகழ்வு காரணம். அனுமதி கோரிய போது குறிப்பிட்டதை விட அதிக அளவு தொண்டர்கள் குவிந்ததன் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொதுக்கூட்டத்துக்கு வர வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை உரிய வகையை வைக்க தவிர்த்தனர். மேலும் மனுதாரர் எந்தவித குற்றமற்றவர், அரசியல் காண்கிற தவறான குற்றச்சாட்டு அடிப்படையில் ஆதார் என்று வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பு எங்களுக்கு எவ்விதமான எச்சரிக்கை வழங்கப்படவில்லை. காவிரி சபை முன்மணி அனுமதி கோரியத்து அனுமதி வழங்கப்படவில்லை என கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவம் முன்ஜாமீன் கோரிய மனுவை தாக்கல் செய்து நீதிமன்ற அறையில் தற்போது காத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் கரூர் நேற்று கைது செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்ற ஆதிபத்தியுடன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.